ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? சென்னா பிரியாணி, அதாவது கொண்டைக்கடலை பிரியாணி. கொண்டைக்கடலை பிரியாணி சாப்பிட்றதுக்கு அப்படியே மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. உடனே செஞ்சு பாருங்கள். கொண்டைக்கடலை பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம நைட்டே கொண்டைக்கடலையை ஊற வைக்கணும். நான் மறந்துட்டேன். அதனால் ஒரு ஹாட் பேக்கில் கொண்டைக்கடலையை சேர்த்து சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். 2 மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். நீங்கள் வேணால் மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி. 1.5 டம்ளர் அரிசியை ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊறினா போதும். கரெக்டாக அரை மணி நேரம் இந்த அரிசி ஊறினா போதும். இதை அப்படியே ஒரு மூடி வச்சுருங்க. இப்போ கொண்டைக்கடலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்லா உப்பி வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. கொண்டைக்கடலை இந்த சுடு தண்ணியிலேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொண்டைக்கடலையை சேர்த்துட்டு கொண்டைக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, அதே தண்ணியே போதும். ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பெரிய குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூனுக்கு சமையல் செய்கிற எண்ணெய் ஊற்றிட்டு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1.5 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. 3 தக்காளி பழமும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் வந்து காய்கறி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 4 பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொண்டைக்கடலையில் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, பிரியாணிக்கு தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொண்டைக்கடலை வேக வச்சு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் 1 டம்ளர் இருந்துச்சு, அதையும் ஊற்றிக்கிட்டேன். 1/2 டம்ளர் நார்மல் தண்ணி, 2.5 டம்ளர், 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும். ஏன்னா நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோம், அதனால் அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஊற்றி ரொம்ப கிளறி விடக்கூடாது. இப்படி ஒரு கலரு, அப்படி ஒரு கலரு, அவ்வளோதான். மூடிட்டு இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு பெல்ட்டெல்லாம் கரெக்டாக போட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. உடனே விசிலை சேர்த்துடக்கூடாது. குக்கர் மூடி போட்டு இது ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்டீம் வந்த பிறகு விசிலை போட்டுடுங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். இப்போது ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து விசில் எடுத்து பார்க்கணும். ஒரு விசில் வந்துடுச்சு. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து விசில் எடுத்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா. இப்போது பிரியாணி ரெடி. ஒரு அரிசி கூட ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சென்னா பிரியாணி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பரான சென்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஹாட் பேக்கில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சுட சுட போட்டு சாப்பிட்லாம். இதுக்கு நான் வந்து வெங்காய பச்சடி செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.